ஜெம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் மதுரை அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி பற்றியும் அதன் புராண வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்வோம். வாருங்கள். திருமாலிருஞ்சோலை, அழகர் மலை, சோலை மலை என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படும் மதுரை அழகர் கோயிலின் மூலவராய் அருள் பாலிக்கிறார் பரமசுவாமி. அங்கே உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார் கள்ளழகர். இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. இவருக்கு உருவம் இல்லை, மூடப்பட்ட கதவு, குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம், கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலைமாலை என கம்பீரமாக காட்சி தருகிறார் கருப்பண்ண சுவாமி. மிகப்பெரிய அறிவாளும் கூடவே உள்ளது. அநியாயங்கள் செய்பவர்களை தண்டிக்காமல் விடமாட்டார் என்பதால் இந்த பகுதி மக்களுக்கு கருப்பண்ண சுவாமி மீது பயமும் பக்தியும் அதிகமாம். 18ஆம் படியான் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் கருப்பண்ண சுவாமியை வணங்கினால் நினைத்தது நிறைவேறும் என்பது நம்பிக்கை. கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் நம்பிக்கை. தினசரியும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவியை 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வார்கள். மறுநாள் காலையில் கருப்பண்ண சுவாமியின் முன்பு உள்ள சாவியை பெற்று கோவில் கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. சித்திரை திருவிழாவிற்கு வைகையாற்றில் இறங்குவதற்காக தங்கப்பல்லக்கில் மதுரைக்கு புறப்படும் போது அழகர் அணிந்துள்ள நகைகள், ஆபரணங்கள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி முன்பு வைத்து படித்து காட்டப்படுமா. அதே போல மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பி வந்த பின்னரும் நகைகள் சரிபார்க்கப்பட்டு கருப்பண்ணசாமி முன்பு பட்டியல் வாசிக்கப்பட்ட பிறகே கள்ளழகர் கோவிலுக்குள் நுழைகிறார். கள்ளழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ண சுவாமியை மக்கள் தங்கள் குல தெய்வமாகவே கொண்டு வழிபட்டு வருகின்றனர். கருப்பசுவாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில்தான் பல வழக்குகள் அவர் முன்பு தீர்க்கப்பட்டு வருகின்றன. கருப்பண்ணசாமி எப்படி காவல் தெய்வமாக இங்கே வந்தார் என்பதே ஒரு சுவாரஸ்யமான கதையாகும். வாருங்கள், அந்த புராண கதையை தெரிந்து கொள்ளலாம். கேரளாவை ஆட்சி செய்து வந்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தானாம். திவ்ய தேசமான திருமாலிருஞ்சோலைக்கு வந்திருந்த போது அங்கே எழுந்தருளியிருக்கும் கள்ளழகரின் அழகை கண்டு மயங்கி போனானாம். அழகரை கடத்தி கொண்டு போய் தனது நாட்டில் வைத்துக் கொள்ள திட்டமிட்ட அந்த அரசன் நாடு திரும்பியவுடன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 18 மந்திரவாதிகளை தேர்வு செய்து பாண்டிய நாட்டுக்கு அனுப்பினான். அழகரை தூக்கி வரும்படி கட்டளையிட்டான். 18 பேரும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலைக்கு வருவதற்கு ஆயத்தமானார்கள். மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீது ஏறி 18 பேருக்கு முன்னே சென்றதாம். காவல் தெய்வத்தின் பின்னே மந்திரவாதிகள் அழகர் மலைக்கு வந்தனர். அழகர் மலையை அடைந்த காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி அப்படியே அழகரின் அழகில் மயங்கி மெய் மறந்து நின்றது. 18 மந்திரவாதிகளும் தன்னுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து தங்க ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்லும் எண்ணத்தில் கருவறை நோக்கி சென்றனர். இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்தனர். மந்திரவாதிகள் 18 பேரையும் கொன்று பெரிய கோபுரத்தின் முன்பாக 18 படிகள் செய்து படிக்கு ஒருவராக புதைத்தனராம். மந்திரவாதிகளுக்கு காவலாக வந்து மயங்கி நின்ற கருப்பசாமிக்கு காட்சி தந்த கள்ளழகர் அழகர் மலையையும் தன்னையும் காவல் காக்குமாறு உத்தரவிட்டார். இதை ஏற்று கருப்பண்ணசாமி அழகர் மலையிலேயே தங்கி இன்று வரை காவல் காத்து வருகிறார் என்பது நம்பிக்கை. 18 பேருடன் வந்த அவர் 18 படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாய் காட்சி தருகிறார். ஒரு நாள் கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசுவாமி அழகருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது செய்யப்படும் பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்டினாராம். அன்று முதல் அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்கள் 18ஆம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமி நாளில் மட்டும் கருப்பசுவாமி கோவில் கதவுகள் திறக்கப்படும். ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சனிக்கிழமை அன்று 18ஆம் படி கருப்பசுவாமி கோவில் கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சியும் நடைபெறும். இதை ஒட்டி கருப்பண்ணசுவாமி கோவிலின் திருக்கதவுகள் மங்கள இசையுடன் மாலை 6 மணிக்கு திறக்கப்பட்டு தீபாராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெறும்.
கோவில் கதவுகள் திறக்கப்பட்டவுடன் கூடியிருந்த பக்தர்கள் கோவிந்தா என முழக்கமிடுவர். ராஜகோபுரத்தின் உள்ளே இருந்த 18 படிகளிலும் பூக்கள், எலுமிச்சை பழம், தேங்காய், பழம் உள்ளிட்ட பொருட்கள் வரிசையாக வைக்கப்பட்டு 18 படிகளிலும் தீபங்கள் ஏற்றப்படுமாம். சுமார் 5 நிமிடங்கள் மட்டுமே கதவுகள் திறக்கப்பட்டு பின்னர் மூடப்படும் என்கின்றனர். அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசுவாமி நாளடைவில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கும் மதுரையை சுற்றியுள்ள சுற்றுவட்டார மக்களுக்கும் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இன்றைய பதிவில் அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு அரிய தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.